அதிமுகவினுடைய மூத்த முக்கிய நிர்வாகிகள் போயஸ் கார்டன் சென்று அங்கு சசிகலாவை நேரில் சந்தித்திருக்கிறார்கள். இந்த கட்சியினுடைய அடுத்த தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். அது தொடர்பாக பல மூத்த நிர்வாகிகளும் முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்களும் நம்மோடு தொலைபேசி வாயிலாகவும் நேரிலும் பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தற்போது தொலைபேசி வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கும் அமைச்சரிடம் பேசுவோம். வணக்கம். எஸ்பி வேலுமணி அமைச்சர் நம்மோடு தொடர்பு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா? வணக்கம். இன்று காலையிலிருந்து பல்வேறு நடப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. கட்சியில் பல்வேறு முக்கியமான நிகழ்வெல்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய பார்வை என்ன? எல்லாருமே ஒட்டுமொத்த கருத்து தான். கட்சியில் இருக்கக்கூடிய 1.5 கோடி தொண்டர்கள், அத்தனை பொறுப்பாளர்கள் எல்லாருமே சின்னம்மா தான் பொதுச் செயலாளர் வரணும், தலைமை ஏற்கனவே சொல்லி போட்டுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த கருத்து. ஏன்னா அவங்க அனைவருக்குமே நல்லா தெரியும், சின்னம்மா பொறுத்தளவுக்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு மக்களுக்காக வாழ்ந்தவர். அவருக்கு அரசியலும் சரி, அவருடைய வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய குடும்பத்தை முழுமையாக விட்டு அம்மாவுக்காகவே வாழ்ந்து வருவர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள். 37 ஆண்டுகளுக்கு முன்னால் புரட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கரத்தை பிடித்து அம்மாவுடைய கரத்திலே சின்னம்மாவை ஒப்படைத்து பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு பின்னால் தொடர்ந்து இன்றைக்கு அம்மாவுக்காக ஒவ்வொரு தேர்தலிலும் இன்றைக்கு கூட்டணி பேசுவதா இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் உடன் இருந்து இன்றைக்கு அம்மாவுக்காக வாழ்ந்து வருவார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு சோதனையான காலத்திலே, அந்த 96 காலகட்டத்திலே அம்மாவுடன் இந்த சிறைக்கு சென்று இன்றைக்கு கழகத்துக்காக சிறைக்கு அம்மாவுடன் சென்றவரும் இன்றைக்கு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு மேலாக அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது இரவு பகலாக கண் துஞ்சாமல் இருந்து அம்மா அவர்கள் எப்படியாவது காப்பாற்றி இன்றைக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவோம் என்று இன்றைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. நேரடியா பார்த்தோம். அது மட்டும் இப்ப கூட நாங்க மூத்த அமைச்சர்கள் நாங்களும் எல்லாம் போய், மூத்த நிர்வாகிகள் எல்லாரும் போய் சின்னம்மாட்ட வலியுறுத்தி இருக்கிறோம். எப்படியா நீங்க ஏத்துக்கோ, நாங்கெல்லாம் போய் வலியுறுத்தி இருக்கிறோம். அவங்க பெரிய மிக அழுதுட்டே ரொம்ப துக்கத்தில் இருந்தாங்க. நாங்க கண்டிப்பா இந்த ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு சில எதிர்கட்சிகள் தவறான ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகவே இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இப்ப பாத்தீங்கன்னா, இன்றைக்கு ஆட்சியும் இன்றைக்கு அம்மா நினைச்ச மாதிரி இன்னைக்கு தொடர்ந்து சிறப்பான நடந்திருக்கு. இது ஏதாவது குழப்பம் பண்ணணும்னு சொல்லி போட்டு சில பேர் நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் எல்லா தகுதியும் இருக்கு. இன்றைக்கு அம்மாவுடன் இருந்து எல்லாமே சின்னம்மாவுக்கு தெரியும்.